ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நேற்று குட் பேட் அக்லி டீமினுடைய தேங்க்ஸ் கிவிங் மீட், ஒரு ப்ராப்பரான ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட். எல்லாம் ரொம்ப எமோஷ்னலாக இருந்தாங்க. முக்கியமாக ஆதிக் வந்து ரொம்ப எமோஷ்னலாக பேசினார். நிறையா விஷயங்கள் பேசினாலும் அவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, நான் மட்டும் ஏகேனுடைய ஃபேனாக இல்லாமல் போயிருந்தேன்னா என் லைஃப் என்ன இருக்கும்னு தெரில அப்படிங்கிறது. ஸோ அது வந்து நிறையா இடங்கள் நமக்கு பார்க்க முடிஞ்சுது. அவருடைய சக்ஸஸுக்கு முன்னாலேயே, இந்த படத்தினுடைய சக்ஸஸ்க்கு முன்னாலேயே அவர் படத்தை பற்றி பேசினது, படத்தினுடைய டீசர், அந்த ஃபஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகும்போது ஃபஸ்ட் சிங்கிளாக செகண்ட் சிங்கிள் அந்த அவர் வந்து ஏகே கத்தி பாடின மாதிரியான அந்த வீடியோ. ஸோ அந்த அந்த முக்கியமான படத்தில் நம்முடைய பங்களிப்பு இருக்குதுன்னு சொல்லி அவர் ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு செஞ்ச விஷயங்கள் அதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. மேக்கிங் வீடியோவில் டக்குன்னு அப்படி கையை பிடிச்சி இப்படி வணக்கம் சொல்கிறது, ஐ மீன் பாஷா மாதிரி எடுத்து இப்படி பண்ணார்னு நினைக்கிறேன். பாஷாக்கு மற்றவங்க பண்ணுற மாதிரி ஒரு பண்ணார்னு நினைக்கிறேன். வித் லவ் அப்படிங்கிற மாதிரி தான். ஈவன் நிறைய பேர் அந்த மாதிரி ஐ மீன் மேக்கிங் வீடியோவில் நமக்கு தெரிஞ்சுது. இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக பண்ணிட்டார்வா. அதாவது என்னன்னா, ரிவ்யூஸ் எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஃபேன் பாய் சம்பவம். அஃப்கோர்ஸ் இதுக்கு முன்னால் கோலிவுட் நிறைய ஃபேன் பாய் சம்பவங்கள் வந்திருந்தாலும் இது ஒரு ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஏகேவே வந்து இப்படி பண்ணலாம், ஐ மீன் அவர் இந்த மாதிரி கதாபாத்திரம் பண்ணலாம், நமக்கு நிறையா தாட்ஸ் வந்திருக்கும். ஆஸ் அ ஃபேனாக நமக்கு வந்து அவர் இப்படி பார்க்கலாம் அப்படி பார்க்கலாம்னு சொல்லிட்டு. பட் ஒரே வாய்ப்பு நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. கதையெல்லாம் தூக்கி போடுங்கப்பா. நம்ம வந்து எக்ஸைட்மெண்ட்டாக ஒரு செலிப்ரேஷன் மோட் படம் ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் ஒரு 10 படம் பார்த்து திருப்தி ஏகே ஃபேன்ஸுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் பண்ணார். ஸோ அதுக்கு அவரை பாராட்டலாம். சரி, அகைன் நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து எனக்கு நான் படம் பார்த்துட்டு எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. பட் ஸ்டில் ஏகேனுடைய தி பெஸ்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு மங்காத்தா, பாலி, மங்காத்தா, வேதாளம், இதெல்லாம் அவருடைய தி பெஸ்ட். குட் பேட் அக்லி நல்லா தான் இருக்குது, பட் அவருடைய தி பெஸ்ட்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் ஏன் இந்தளவுக்கு வெற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த மனிதருக்கு இருக்கிற ஃபேன் பேஸ், அவர் அவ்வளோ லவ் பண்ணுற ஃபேன் பேஸ், ஃபேன்ஸ் கிளப்லாம் இல்லாமல் இருந்தாலும் அஜித் சார் மேலே அவரோட ரசிகர்களுக்கு இருக்கிற அந்த ஒரு வெறித்தனமான அன்பின் வெளிப்பாடு தான் குட் பேட் அக்லி படத்தினுடைய இமாலய சக்ஸஸுக்கு காரணம். ரொம்ப நாள் ஆச்சு அவரை இப்படி ஒரு அவதாரத்தில் பார்த்து. ஐ மீன் கொஞ்சம் ரூட் மாதிரி மெச்சூர்டான கேரக்டர்ஸ். விஸ்வாசம் படம் நல்லா இருந்தாலும் அதில் ஒரு மெச்சூர்டான அப்பாவாக தான் செகண்ட் ஹாஃப் வருவார். ஃபஸ்ட் ஹாஃப்லையும் கிராமத்தால் இருப்பார். வேதாளத்தில் அந்த மாதிரிலாம் ஒரு நக்கலாக ஒரு ஆளுமாட்டு ஒழுமை மாதிரி அந்த மாதிரிலாம் பார்த்து நமக்கு ரொம்ப நாள் ஆச்சுல. ஈவன் வலிமையிலையும் அந்த மாதிரி நம்ம பார்க்க முடியல. ஓப்பனிங் சாங் மட்டும் லைட்டாக இருக்கும். ப்ளஸ் ஒரு போலீஸ் ஆஃபீஸருங்கிறனால நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. துணிவிலையும் அதே மாதிரி தான். ஒரு சிங்கிள் லொக்கேஷன் ஸ்டோரி, ஒரு லிமிட்டட் வெர்ஷன் ஆஃப் அஜித் சார் தான் பார்க்க முடிஞ்சுது. பட் இதில் வட்டியும் முதலுமாக ஒரு படம் அப்படின்னு சொல்கிறத விட அஜித் சாரினுடைய ஒரு டீசர் அப்படின்னு சொல்லலாம். அவருக்குன்னு எடுக்கப்பட்ட ஒரு டீசர் இல்லை ஒரு ட்ரெய்லர் கட்டு அப்படி ரீல்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டே இருப்போம், ஷார்ட்ஸ் பார்த்துட்டே இருப்போம்ல. அந்த மாதிரி ஒவ்வொரு 10 நிமிஷமும் அவருக்குன்னு உருவாக்கப்பட்ட விஷயங்கள். ஸ்டோரி வந்து ஆக்சுவலி பெருசாக இல்லை. அவருக்காக அவரை எப்படிலாம் காட்டலாம், முதல் சீன் எப்படி காட்டலாம், செகண்ட் சீன் எப்படி காட்டலாம், தேர்ட் சீன் எப்படி காட்டலாம், எங்கெங்கே சாங் வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்குன்னு ஒரு கதை எழுதியிருக்காரு ஆதிக்கு. அது ஒர்க் அவுட்டும் ஆச்சு பாருங்கள். அதுதான் ஆச்சரியம். ஏன்னா நான் அதான் சொன்ன மாதிரி தான் அந்த அஜித் சார், ஐ மீன் ஏகே அப்படின்னு அந்த மனிதர் மேலே ரசிகர்களுக்கு இருக்கிற அளவு கடந்த அன்பு, லவ் எப்படி வேணால் சொல்லலாம். அதுதான் இந்த சக்ஸஸுக்கு ஒரு முக்கியமான காரணம். தேங்க்ஸ் மீட்டில் ஆதிக் எமோஷ்னலாக பேசும்போது இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது. ஓகே, இதெல்லாம் அவர் ஒர்க் அவுட் பண்ண ஆசைப்பட்டிருக்காரு, அது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாரு. அஃப்கோர்ஸ் இட்ஸ் டார்கெட் ஆடியன்ஸ். யாரை திருப்திப்படுத்தணுமோ அவங்க ரொம்ப திருப்தி ஆகிட்டாங்க, ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. எங்களுக்கு மற்றெல்லாம் வேணாம், இது இருந்தால் போதுன்னு சொல்லி நான் அது சொல்ல வரேன். இப்படி ஒரு ஹாப்பியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் அப்படின்னா, ஓகே இதெல்லாம் சினிமாவில் சகஜம். இளையராஜா அவர்கள் அவருடைய 3 பாடல்கள் இந்த படத்தில் பயன்படுத்தினதுக்காக ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு. ப்ளஸ் 5 கோடி ரூபா வரைக்கும் கேட்டிருக்காரு போல இருக்குது. இளமை இதோ அப்படிங்கிற சாங்கு, ஒத்தருவா, அப்புறம் மறுபடியும் பார்த்திங்கன்னா கமல் சாரோட இன்னொரு சாங் ஒன்று இருக்குது. ஸோ அந்த விக்ரம் படத்தில் வர பாட்டு. ஸோ அந்த 3 பாட்டை யூஸ் பண்ணதுக்காக நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு. சரி, ஆக்சுவலி ஒரு பக்கம் வந்து அவரை நிறைய பேர் திட்டுறாங்க, ஏன் சார் இவ்வளோ பேர் புகழ் பணம் வந்துடுச்சு அப்படி ஏன் அப்படி கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு. நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, அதை இப்போ நம்ம வீட்டிலலாம் ஒரு
நம்மளோட சீனியர் யாராவது இருப்பாங்க, ஒரு அப்பா பெரியப்பா இல்லை தாத்தா மாதிரி யாராவது இருப்பாங்க. அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கும் நமக்கும் நிறையா விஷயங்கள் செட் ஆகாது, வேவ்லென்த் செட் ஆகாது. அப்படி தான் ராஜா சார் இருக்கார். அவருடைய பாட்டு இப்போ இருக்கிற ஜென்சி கிட்ஸ் பார்த்துட்டு சார் ராஜா ராஜா தான் இல்லை இப்போயும் நமக்கு சிங்க் ஆகுது. அதுலேயும் இந்த ஃபஸ்ட்டு ஃபைட் இளமை இதோ பாட்டில் வந்து அந்த கொரியோகிராஃப் பண்ணதெல்லாம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே எல்லாத்தையும் தாண்டி அந்த ஃபைட்டு, அதில் வர்ற ஒவ்வொரு பீட்டுக்கு ஏற்ற மாதிரி பஞ்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு அந்த சாங். ஸோ இத்தனை வருஷம் ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு அவரோட பாடல்கள். அந்த பேரில் அவருக்கு தான் போகும். காசு எல்லாத்தையும் தாண்டி கலைஞனுக்கு வந்து இந்த பேரு புகழ் வந்து இருக்கணும்ல, அதுதான் அப்படி தொடர்ந்து ஓட வைக்கும். பட் ராஜா சார் ஏன் எவ்வளோ அடமெண்ட்டாக இருக்காருன்னு தெரியல. பட் ஓகே, அது அவருடைய உரிமை, அவருடைய பாட்டு. அந்த பாட்டு ப்ரொடியூசருக்கு சொந்தமாக அவருக்கு சொந்தமாக அப்படிங்கிறதையும் தாண்டி அவர் அது கேள்வி கேட்குறாரு. நம்ம ரொம்ப சூப்பர் சீனியர், சினிமாவில் ரொம்ப சூப்பர் சீனியர், பல வருடங்கள் தொடர்ந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருந்த ஒரு ஆள். ஐ மீன் சினிமாவில் மியூசிக்கில் 80s வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி பாட்டை இல்லை 70s ஹிந்தி பாட்டை கேட்டுட்டு இருந்த ரசிகர்களை இல்லை தமிழ் இங்கே நம்ம ஊர் பாட்டு இருக்குதுன்னு சொல்லி திருப்பி கூப்பிட்டு வந்த ஒரு ஆள். ஸோ அதனால் அவரை திட்டுறது நான் அப்படி சரின்னு சொல்ல மாட்டேன். ஒரு பெரியவர், சினிமாவில் இருக்கிற நமக்கெல்லாம் எவ்வளோ ஹிட்டு கொடுத்தவர், இப்போ வரைக்கும் பாட்டு கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். ஸோ அதனால் அப்படி பேசுகிறது. பட் எப்படி நம்ம டீம் எப்படி விட்டாங்கன்னு தான் தெரில. அவர் இதுக்கு முன்னாலேயும் நிறையா படங்களுக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு. எப்படி நம்ம ஆட்கள் அதை ஒரு வார்த்தை அவர்கிட்ட பேசி, நான் சொன்ன மாதிரி தான், நம்ம வீட்டில் ஒரு பெரியப்பா சித்தப்பா இல்லை தாத்தா இருந்தாங்கன்னா அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுவோமோ அந்த மாதிரி நம்ம டீம் ஹேண்டில் பண்ணிடலாம். அதை எப்படி மிஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஓகே, பட் ஸ்டில் ராஜா பாட்டு வந்து அப்போது 80s கேட்டதை விட பார்த்திங்கன்னா குட் பேட் அக்லியில் அந்தந்த இடங்களில் வரும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கேட்கும்போது. ஓகே, முடிக்கும்போது நம்ம ஹாப்பியான ஒரு விஷயத்தில் முடிப்போம். AK 64 குட் பேட் அக்லி தாறுமாறு ஹிட்டு. அதுக்கு அடுத்த படம் என்ன படம்? நம்மளே நம்ம சேனலில் 2-3 விஷயங்கள் பேசியிருப்போம். ஓகே, ஆதிக்கு அடுத்த படத்தை எடுத்தால் நல்லாயிருக்கும். இன்னொன்று கார்த்திக் சுப்ராஜ் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். கார்த்திக் சுப்ராஜ் ஒரு ஸ்டோரி நேரேட் பண்ணியிருக்காரு. பட் லிஸ்ட்லேயே இல்லாத ஒரு ஆள், இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையேன்னு யோசிக்கிற மாதிரி. வெங்கி அட்லூரி, லக்கி பாஸ்கர்னா நமக்கு ஞாபகம் வரும். அதுக்கு முன்னால் வாத்தி படத்தை எடுத்தவர். வாத்தியும் நல்லா தான் இருந்துச்சு, பட் லக்கி பாஸ்கர் சான்ஸ் இல்லை. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். குட் பேட் அக்லியில் சூப்பரான ஒரு ஸ்டோரி அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு லைட்டாக ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி. அப்படி ஒரு ஸ்டோரியில் முழுக்க அஜித் சாருடைய மேனரிசம், அவருக்கான ஹீரோயிசம் வச்சு மியூசிக் போட்டு படம் ரிலீஸ் ஆனதுக்கு இந்த அளவுக்கு ஹிட்டுனா, லக்கி பாஸ்கர் மாதிரி ஒரு பக்காவான ஸ்ட்ராங்கான ஸ்டோரி, சூப்பரான ஸ்க்ரீன் ப்ளேன்னு ஒரு வெயிட்டான ஸ்டோரி. லக்கி பாஸ்கர் வந்து யாருமே பிடிக்கலன்னு சொல்லவே இல்லை. அப்படி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே உள்ள ஒரு கதையம்சம் உள்ள ஒரு படத்தில், ஒரு பீரியாடிக்கல் ஃபிலிமில் அப்படி ஒரு கேரக்டரில் ஹீரோயிசம் கலந்த ஒரு கேரக்டரில் வந்து அஜித் சார் நடித்தார்னா அந்த படம் எவ்வளோ வசூல் பண்ணணும்னு யோசித்து பாருங்கள். அதுதான் மேட்ரு. எனக்கு தெரிஞ்சு இந்த ரவுண்டில், அடுத்து வரக்கூடிய ரவுண்டில் ஏகேவோட ஆட்டம் வேறு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை அட்லின்ட்டேன் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுதுல்ல. வெங்கி அட்லூரியோடு சேர்ந்து ஏகே ஒர்க் பண்ணார்னா வேறு லெவலில் இருக்கும். அப்படி நடந்தால் நல்லா இருக்குங்க என்னுடைய ஆசை. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரட்டும், அதுக்காக வெயிட் பண்ணுவோம். அடுத்தடுத்த அப்டேட் குட் பேட் அக்லியை பற்றி வரும்போது அதை பற்றியும் பேசுவோம். அதில் டாடா பை டாட்.